பை பை சி யூ டுடே மை ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நம்ம போயிருந்தோம். இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட 3 years ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நம்ம க்ளோஸ், சீனியரும் க்ளோஸ் நம்மளுக்கு. எல்லாரும் ஃபங்க்ஷன் போனதும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருந்தோம். நண்பன் பாத்தீங்கன்னா வேற லெவலு. வெயிட் பண்ண மச்சான், எப்படியும் நம்ம பொறுமையா போலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டேஜ்ல ஏதோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வேற எதையும் தொலைக்கல, ஒரு லைஃப் தான் தொலைச்சிட்டாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனா நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கு. சீனியருக்கு வாழ்த்துக்கள். ஸ்டேஜ்ல ஏறி நம்ம ஃப்ரெண்டுக்கும் வாழ்த்து தெரிவிச்சோம். மேரேஜ் பாத்தீங்கன்னா சும்மா கிரேசியா இருந்துச்சு. மேரேஜ் ஆல்மோஸ்ட் ஓவர். இருந்தாலுமே அவங்க தேடுறது இன்னும் நிப்பாட்டவே இல்லை. சோ இதே போல கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள 2 பேரும் தேடிட்டே இருந்தா இன்னும் மேரேஜ் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெரிஞ்சு ஸோ அவங்க இருக்கவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு நாங்க எங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். எமோஜி எல்லாம் போட்டு நாங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நண்பன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வேற லெவல்ல இருந்துச்சு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எக்ஸெட்ரா அதிகமாகவே இருக்கும். உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரிலாம் மொமெண்டம் நீங்க ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரிலாம் வந்து ஃபன்னியா கிரேசியா ஒரு மொமெண்ட் நடந்திருக்குல்ல, அது எல்லாமே ஷேர் பண்ணுங்க.